சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. கருவேப்பிலை மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்லை கரிஞ்சீரகம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்க. இல்லை வெந்தயம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்க. இல்லை ஆவாரம்பூ சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்க சார். இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால சுகர் மாத்திரை யாராவது நடத்தினாங்களா? இல்லை ப்ரெஷருக்கு மாத்திரை யாராவது நடத்தினாங்களா? இல்லை கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணதால் யாராவது இன்சுலின் நடத்தினாங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணதால் யாராவது இந்த பானை வயரை குறைச்சாங்களா? நல்லா யோசிச்சுடுங்க, கரெக்டாக கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால் வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. அதுதான் பெரிய பிரச்சனையே. நல்ல காது கொடுத்து கேளுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அதுதான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ரொம்ப ஆபத்தானது. இதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிடுங்க, நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். எழுதி எடுத்தீங்களா? எழுதிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ரெண்டு வழி கிடையாது, ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா, முதல்ல 2 மாத்திரை, அது 4 மாத்திரை ஆகும், அப்புறம் 8 மாத்திரை ஆகும், அப்புறம் 16 மாத்திரை இன்னைக்கு நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. சரியா? ஓகேவா? எதை மறந்தாலும் வீடியோ மறக்காமல் ஒரு முறை சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி வச்சு கண்டிப்பாக ஒரு முறை கூட கண்டிப்பாக போட்டு கேளுங்க. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரியா? இந்த தம்பிக்கு பாருங்கள், 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. தம்பியை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். சரி தானே? இந்த எதை மறந்துடாதுங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை பேப்பரில் எழுதி எடுக்க மறந்துடாதுங்க. மறக்காமல் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. இந்த வேர்ல்டில் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும். அதனால் வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. நான் சொன்ன விஷயம் ரொம்ப கரெக்டாக இருந்தால் என்ன பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, சரியா? மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் டாக்டர் ஷீபன்.